Hospitals. சக்கரவாதி அதிகமாக உள்ளதுனால 540 560 இருந்ததுனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, நல்லபடியாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. டயட் கண்ட்ரோல் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லபடியாக சொல்லி தர்றாங்க. அதுபடி ஃபாலோ பண்ணோம்னா நல்ல குணமாயிடும். முதல்ல கொலஸ்ட்ராலு, சுகரு, ப்ரெஷர் எல்லாம் இருந்தது, மூட்டு வலி இருந்தது. மாத்திரை சாப்பிட்டுன்னு கேள்விப்பட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு இப்போ தொடர்ந்து 8 மாதமாக எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ முழுமையாக குணமடைஞ்சிட்டேன். சுகரு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணதில் எல்லாமே நார்மலாக வந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது உடம்புக்கு. மெயினாக வந்து இங்கே சொல்லக்கூடிய அந்த சாப்பாட்டு முறைகளை பின்பற்றினாலே போதும், பாதி நோய் குணமாகிடும். மெயினாக வந்து சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அடாப்டஜெனிக்னு சொல்றது நோ டாக்ஸின், நோ சைடு எஃபெக்ட், ஓவரால் ஃபங்க்ஷன், உடம்பு ஃபுல்லா வேலை செய்யக்கூடியது, ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன். இது இருக்கக்கூடிய மருந்துகளை அடாப்டஜெனிக்னு சொல்லுவோம். நம்ம ஈஸியா வந்து எல்லாருமே உட்கொள்ளலாம். நீங்க ஒரு பேக்கேஜ்னா மெடிசனை ஃபர்ஸ்ட் சாரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றோம். டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நீங்க எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க எங்கிருந்து வேணா கால் பண்ணுங்க, உங்களோட டீடைல்ஸ் அனுப்புங்க, பேக்கேஜ் வேணும் வாங்கிட்டு போயிருங்க. ஒரு பிபி பேஷண்ட்னாலும் சரி, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் இருக்கவங்களும் சரி, கண்டிப்பாக வந்து ஒரு குளுக்கோமீட்டரும் அதே மாதிரி பிபி பார்க்குற மெஷின் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு தடவை கன்சல்டேஷன் ஃப்ரீ இந்த விஷயத்துக்கு. ஸோ நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். நம்ம சரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் சிகிச்சை எடுக்கிறாங்க, பயங்கர திருப்தியாக இருக்கிறாங்க. பட் சிகிச்சைக்குன்ற ஒரு முறை இருக்குது. அதாவது பொதுவாக ஒருத்தர் வருவாங்க, அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்படி சில விஷயங்களை நம்ம தாராளமாக வந்து பண்ணி அதற்கான சிகிச்சை முறையை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் விசிட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். இது பொதுவாக வந்து முறையான ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லப்படுவது இதுதான். இது இல்லாமல் எனக்கு வந்து மூட்டு வலி, எனக்கு மூட்டு வலிக்கான மருந்து மட்டும் கொடுங்க இப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். சர்க்கரை நோய்க்கான ஏதாவது ஒரு விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு மூலிகைகளை எங்களுக்கு சொல்லுங்கள், இல்லை ஃபுட் சப்ளிமெண்ட் எனக்கு சொல்லுங்கள், இதன் மூலமாக எனக்கு சர்க்கரை நோய் கண்டிப்பாக குணமாகறதுக்கான வாய்ப்பு. ஆனால் கரெக்டாக நம்ம உங்களுக்கான இது விஷயத்தை சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் டாக்டரை மீட் பண்ண மாட்டேன், எனக்கு டைரெக்டாக மெடிசன் வேணும், இப்போ நான் போய் எப்படி ஒரு சுவாச கல்பா வந்து வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஒரு மருந்துகளை ஒரு தசமூல அரசம் போய் வாங்கி சாப்பிட்றோமோ, இல்லை ஒரு அஸ்வகந்தா லேகியம் வாங்கி சாப்பிட்றோமோ, அதே மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் வாங்கி சாப்பிட்லாம். அப்படிங்கிறது ஆயுஷ் மெடிசன்ஸில் குவைட் காமன். சில மருந்துகள் ப்ராப்ளமேட்டிக்காக, அதாவது கரெக்டான டோசேஜ் எடுக்கணும் அப்படிமா இருக்கிற விஷயங்களை பொதுவாக மருந்துகளை டிஸ்பிளேயே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸு அடாப்டஜெனிக்னு சொல்கிறது நோ டாக்ஸின், நோ சைடு எஃபெக்ட், ஓவரால் ஃபங்க்ஷன், உடம்பு ஃபுல்லாக வேலை செய்யக்கூடியது, ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன். இது இருக்கக்கூடிய மருந்துகளை அடாப்டஜெனிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அடாப்டஜெனிக் மெடிசன்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லாருமே உட்கொள்ளலாம். இது நீங்கள் போய் ஒரு ஈஸியாக கடையில் வாங்குற மாதிரி. அந்த மாதிரி மருந்துகள் நிறைய பேருக்கு எதில் தேவைப்படுது. எல்லா நோய்களுக்கும் அப்படி தர முடியாது. சில நேரத்தில் அது வந்து நிறையா ஃபாலோஅப்ஸ் இருக்கணும், டயட் அண்ட் ரெஜிமெண்ட். சில விஷயங்களை ஈஸியாக நம்ம டயட் அண்ட் ரெஜிமெண்ட் எல்லாம் ஜென்ரல் டயட் அண்ட் ரெஜிமெண்ட் அதுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு என்னென்ன வாக்கிங் போகணுமா, மற்ற டீட்டெயில் இருக்கா, டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் ஃப்ரீயாக, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜ்னா மெடிசனை ஃபர்ஸ்ட் சாரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் எதுக்கான மருந்துகளை நம்ம வாங்கிக்கலாம், எதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட்டை வாங்கிக்கலாம், டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கால் பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஒன்றுமே இல்லை, எனக்கு பேக்கேஜ் வேணும் வாங்கிட்டு போயிருங்க. மூட்டு வலிக்கான பேக்கேஜ் இதில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், டயபெட்டிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், வெயிட் ரிடக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ பிபி அண்ட் கார்டியாக். பிபி பொதுவாக பிபி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற பொறுத்தளவுக்கு ஆயுஷ் மெடிசன்ஸில் பர்டிகுலராக சரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் பிபிக்கு மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக கார்டியாக் சேர்த்து, ஹார்ட்டுக்கும் சேர்த்து தான் கொடுப்போம். ஸோ இந்த பிபி அண்ட் கார்டியாக்கான மெடிசன், ஸ்கின் டிசீஸ்க்கான மெடிசன்ஸ். ஸோ இதை நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு முறை எடுத்துட்டிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க. அது ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் டீம் ஒரு முடிவு எடுத்து இந்த மருந்துகளை உங்களுக்காக கொடுக்குறோம். இப்போ மூட்டு வலி இருக்குது, எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மூட்டு வலிக்கான பேக்கேஜை வாங்கிக்கலாம். அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நாங்கள் சொல்கிற டயட் அண்ட் ரெஜிமெண்ட் கரெக்டாக அதில் ஃபாலோ பண்ண அதில் கொடுத்துருக்கிறத பண்ணி இந்த மருந்துகளை எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிற இப்போ நீங்கள் மூட்டு வலியை பொறுத்தளவுக்கு எந்த மருந்துகள் எடுத்தாலும் ஒரு 3 நாள் நிறுத்திடலாம். அதற்கான மூட்டு வலிக்கோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி மருந்துகள் நீங்கள் நிறுத்திட முடியும். அதே மாதிரி பிபிக்கு நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இல்லை 4 நாளைக்கு பிபி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்போது அந்த ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிற மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் குறைக்கலாம். நீங்கள் ஒரு எப்பவுமே ஒரு பிபி பேஷண்ட்னாலும் சரி, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் இருக்கவங்களும் சரி, சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக வந்து ஒரு குளுக்கோமீட்டரும் அதே மாதிரி பிபி பார்க்குற மெஷின் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுருக்கணும். அது சம்டைம்ஸ் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அதிகமாக காமிச்சா கூட டயபெட்டிக் மெஷின்ஸு அதே மாதிரி நீங்கள் பிபி மெடிசின்ஸ் ஒரு 10 பாயிண்ட் அதாவது அதிகமாக காமிக்கலாம். ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ சும்மா அதே வேலையாக இருக்கக்கூடாது. செக் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நம்ம பிபி வந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இது. சுகர் பிபி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வெயிங் ஸ்கேல் ப்ளஸ் சுகர் பிபிக்கான அந்த மெஷின்ஸை வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிட்டு வரும்போதே கண்டிப்பாக பிபி டிராஸ்டிக்காக குறையதும் அதை விட உங்கள் உடம்பு நல்லா எனர்ஜி ஆகிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு தடவை கன்சல்டேஷன் ஃப்ரீ. இந்த விஷயத்துக்கு டாக்டர் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு கன்சல்டேஷனில் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ரொம்ப அருமையான மருந்துகளை டாப் மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்க முடியும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், டயபெட்டிக், மூட்டு பாதம் இல்லை மூட்டு வலி எதுவாக இருந்தாலும் சரி, உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் சரி, மாதம் 5 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் ஈஸியாக குறைக்க முடியும். எந்த பக்க விளைவு இல்லாமல் உடம்பு சேக்காகாது, டயர்டாகாது, ஹீமோக்ளோபின், அயன், கால்சியம், மல்டிவிட்டமின் டிவிஷன்ஸ் எல்லாமே எதுவுமே வராது. எல்லாமே பூஸ்டப் ஆகும். ஸ்கின் ரிங்கிள்ஸ் வராது, சுருக்கங்கள் வராது. ஸ்கின்னை நல்லா டைட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எனர்ஜி லெவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பூஸ்ட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் உடம்புல வந்து சக்தி ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறத உங்களுக்கு தெரிய முடியும். அதே மாதிரி தான் ஸ்கின் ப்ராப்ளம் நம்ம மருந்துகள் எடுக்க ஆரம்பித்ததும் நீங்கள் மற்ற மருந்துகளை தாராளமாக நிறுத்திடலாம். சுகர், கார்டியாக், பிபி இந்த மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழைய மருந்துகளை நிறுத்தணுமே தவிர அதபடி நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஸ்கின்னுக்கோ இல்லை ஒபிசிட்டிக்கோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து மூட்டு வலிக்கோ இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த மருந்துகள் எடுத்தாலும் உடனடியாக நீங்கள் நிறுத்திடலாம். ஸோ இதை நிறுத்திட்டு நீங்கள் இந்த மருந்தை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு தெரியும். இது மக்களுடைய நிறைய பேர் வர முடியறதில்ல. நான் வெளியூரில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், என்னால் அந்த வெளியூர்லேருந்து ஃபாரின்லேருந்து என்னால் வாங்க முடியல, நான் வெளியூர்லேருந்து அடிக்கடி ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் கரெக்டாக நாங்கள் சொல்கிற எல்லா டாக்டருடைய அத்தனை அட்வைஸும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்குறீங்க, யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஒரு முறை இதை வாங்குறவங்களுக்கு டாக்டர்ஸோட கன்சல்டேஷன் ஃப்ரீ. ஸோ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்ட் பண்ணணுன்னா எங்களோட ஆப் இருக்குது, அதன் மூலமாக கன்சல்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் டாக்டர் இருக்குது, அது மூலமாக கன்சல்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெருவாரியாக யூஸ் ஆகுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பயனடைவீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டாம். டயபெட்டிக் எந்த விதமான பிளட் நீங்கள் செக் பண்ணி நீங்களே எடுத்து நீங்களே அதை ரிசல்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் எங்ககிட்ட மருந்து எடுத்து உங்களோட வியாதியை முழுசாக குணப்படுத்திக்க முடியும் என்பதில் ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை எங்களுடைய டாக்டர்ஸ் டீமுக்கு உண்டு. அதை மூலமாக செய்யப்பட்டது தான் இந்த பேக்கேஜ் மெடிசன்ஸ். ஸோ டாக்டர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய எல்லா பிரான்ச்லேயுமே இது கிடைக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம், ஈரோடு இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். மீண்டும் சொல்கிறேன், மலேசியாவில் லைசன்ஸ் ஆஃபீஸ் அதுக்கான ப்ரொசீஜிங் நடந்துகிட்டு இருக்குது. ப்ராசஸஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மலேசியாவில் தேர் வில் பி எ பிரான்ச் அவுட்லெட் ஆஃப் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சேவை என்றுமே அன்புடன் அக்கறையுடன் சிறந்த ஒரு பாதுகாப்பான பக்கவிலையில்லா மருந்துகளை என்றுமே மக்களுக்கு அளிப்பது. ஒரு மருத்துவம் என்பது ஒரு நோயாளிகளை முழுமையாக குணப்படுத்துவது, சிறிது கால மருத்துவத்தில் முழுமையாக குணப்படுத்துவது தான் எங்களுடைய முனைப்பு.
ஆனால் அதே சமயம் ஒரு சமயம் நோயுடைய தன்மை ஆட்டோ இம்யூன் டிசீஸ் போன்ற சிவியரான நோய்கள் இருக்கும் பொழுதோ, வயதான ஒரு காலகட்டங்கள் இருக்கும் பொழுதோ, இல்லை உடலில் அந்த ஜீவகாந்த சக்தி குறையும் பொழுதோ, சில நேரங்களில் நீங்கள் மருந்துகள் தொடர்ந்து மருந்துகள் வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஆனால் அது பக்கவிளைவு இல்லாத மருந்துகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாரன்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய மிகப்பெரிய தீர்மானம். அதில் என்றுமே நாங்கள் பின்னடைவு இருக்காது. கண்டிப்பான உங்களுக்கான என்றைக்குமே உங்களுடைய சேவை எங்களுடைய முழு மனதாக எண்ணி செயல்படுவோம் என்பதை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவுல மட்டும் ஒரு நாளைக்கு 15 கோடி பேரு மூட்டு மற்றும் முதுகு வலிகளால பாதிக்கப்படுறாங்க. மூட்டு வலி தொடங்கி முடக்குவாதம், டிஸ்க் பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு, எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு ஜவ்வு வீக்கத்தால் நம்ம இயல்பு வாழ்க்கை மொத்தமா முடங்கி போயிடும். வருஷ கணக்குல மருந்துகள் சாப்பிட்டும் குணமாகலையா? அறுவை சிகிச்சைகள் இல்லாம தீர்வு வேணுமா? இதோ பக்க விளைவுகளற்ற தீர்வு. சரன்ஸ் ஆர்த்தோகேர். படிப்படியா மூட்டுகளின் வீக்கம் குறையும், கால்சியம் குறைபாடு சீராகும், கை கால்களை வலியின்றி மடக்கி நீட்ட முடியும். சரன்ஸ் ஆர்த்தோகேர். ஹலோ, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சர்க்கரை நோய்னா என்னப்பா? இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல சீரா சுரக்காததுதான் சர்க்கரை நோய். வேற எந்தெந்த நோய்க்குலாம் இது ஆணிவேர் தெரியுமா? கண் பார்வை, மூட்டு வலி, குழந்தையின்மையில இருந்து இதய பாதிப்பு வரைக்கும் தினசரி மாத்திரைகள், இன்சுலின் எடுத்தும் சர்க்கரை குறையலையா? பக்க விளைவுகளற்ற தீர்வு. சரன்ஸ் டயபெட்டிக் கிட். ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரும். அப்புறம் டல்லான டயபெட்டிஸ்க்கு சொல்லுங்க பாய், ஹெல்தியான லைஃப்க்கு சொல்லுங்க ஹாய். சரன்ஸ் டயபெட்டிக் கிட். கான்டாக்ட் 865-1414-865. Sarans Hospitals.